வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து காலிஃப்ளவர் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில வந்து காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டியா நறுக்கிட்டு, மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாரி பாத்திரத்தில போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு ஏன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல. அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி இதெல்லாம் போட்டு நல்லா வெரசிக்கோங்க. வெரசிட்டு ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் 5 ஆர் 10 மினிட்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா வணக்குங்க. இந்த தருணத்தில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண தான் எனக்கு வந்து ஒரு ஒரு ஊக்கு ஒரு மேலும் மேலே போகிற மாதிரி இருக்கும். அதனால் அதனால் அப்புறமா என்ன பண்ணுங்கள், கருவேப்பிலை ஒரே ஒரு கொத்து போதும் எடுத்து நல்லா அதில் போட்டுட்டு திரும்பவும் ஒரு கிண்டு கிண்டுங்க. கிண்டிட்டு பார்த்துக்கோங்க, எண்ணெய் கொஞ்சம் சுண்டி வரா மாதிரி இருக்கணும். அதே மாதிரி காலிஃப்ளவர் ஏற்கனவே வெந்துட்டாலும் இந்த மசாலா கோட் ஆகும்போது கொஞ்சம் வேகணும். இல்லைன்னா நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த பதத்தில் இறக்கிடுங்க.